மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியலில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, மல்லிக்கு இந்த ஒரு பைத்தியக்காரி பட்டம் வேணுன்றவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரேணுகா இது போல் வந்துட்டு நம்ம மல்லி விஜயை வந்துட்டு தாழ்த்தி பேசக்கூடாதுன்னு அவங்க வந்துட்டு ரூமில் இருக்காங்க. இந்த ஒரு ஜூஸை குடின்னு இந்த ரேணுகா அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய்க்கு வந்துட்டு என் மேலே பாசெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரு வேஷம், அவங்கள நீ நம்பிட்டு இருக்காதுன்னு ஒரு பக்கம் நம்ம ரேணுகா வந்துட்டு நம்ம மல்லி இது போல் இந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம விஜயை பற்றி யார் என்ன பேசினாலும் நம்ம மல்லிக்கு கோபம் வரும் அப்படின்ற உண்மை இந்த பைத்தியக்காருக்கு ரேணுகாவுக்கு தெரியவே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம விஜய் கொண்டுனா துடிச்சு போகிறது நம்ம ரேணுகா மட்டும்தான். கண்டிப்பாக இந்த ரேணுகாவில் இன்னும் எவ்வளோதான் இந்த மல்லி அவமானப்பட போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம விஜய் வந்துட்டு சாப்பிடாம ரூமில் ரொம்பவே ஒரு திங்கிங்கில் இருக்காங்க. ஆனால் ஏன் சாப்பிட்லையே அப்படின்னு நம்ம மல்லி வந்துட்டு கேட்குற போது, நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்லன்னா ரொம்ப அக்கறை எடுத்துட்டுலாம் கேட்காத அப்படின்னு நம்ம மல்லியை வந்துட்டு வெறுக்க செய்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ரேணுகா வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம மல்லிக்கு வந்துட்டு முதல்ல ஒரு மரியாதை போச்சு, அதுக்கப்புறம் பாசம் போச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மல்லின்ற பேரை கேட்டாலே வந்துட்டு நம்ம விஜய் ரொம்பவே கோவப்படுறாங்க. கண்டிப்பாக அந்த ரேணுகா வந்துட்டு கையும் காலமாக நம்ம விஜய் முன்னாடி சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அன்னபூர்ணியால் கூட இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுத்துக்க முடியலைங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு விஜய் முன்னாடி இப்படி வந்துட்டு ஒரு கேவலமான நிலைமையில் நின்றுட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா எல்லார் மத்தியில் வந்துட்டு விஜய் தான் வந்துட்டு என்ன மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்காங்கன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு பைத்தியக்காரமான ஒரு வேஷத்தை வந்துட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோட்லையாச்சு இந்த மனோகரனும் இந்த நம்ம அன்னபூர்ணியம்மாவும் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ரேணுகாவோட மொத்த வெளிவேஷத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த ரேணுகாவோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டியே தீரணுங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களான்னா இந்த வெண்பா கூட வந்துட்டு இந்த ரேணுகாவை கண்டாலே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இந்த ரேணுகா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற எல்லா வேலையுமே வந்துட்டு மல்லிக்கு தாங்க ஒரு தொந்தரவோ ஒரு பாரமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.